வணக்கம். இன்னைக்கு காணும் பொங்கல் தெரியுங்க. டிவியை காணும் பொங்கல், லேப்டாப்பை காணும் பொங்கல், இளைய தலைமுறைக்கு எதிர்பால் இன நண்பர்களை காணும் பொங்கல். அதானே தெரியுமே. நீங்கள் என்ன சொல்கிறது அப்படிங்கிறீங்களா? அப்படி இல்லைங்க. நல்லா கவனித்து யோசித்து பார்த்தீங்கன்னா, ஒருவருடைய வெற்றி அவருடைய முயற்சியால் மட்டுமே வரல. ஒருவருடைய தோல்வி அவருடைய முயற்சி குறைவால் மட்டுமே வரல. அந்த ரெண்டாவது பகுதி உங்களுக்கே தெரியும். பையனை கேட்டால் சொல்கிறாருல, எப்படி மேத்ஸில் சென்டம் வாங்கினேன்? படித்தேன்ப்பா படித்தேன் அப்படிங்கிறார். ஏன்பா 2 மார்க் குறைஞ்சி போச்சு? சாரு ஒய்ஃபோட சண்டை போட்டுட்டு அப்புறம் திருத்தியிருப்பார் போல அப்படிங்கிறாரே பையன். ஏன்? வெற்றி என்றால் அது நம்முடைய முயற்சியால் வருவதாம், தோல்வி என்றால் அது பிறருடைய பிரச்சனையால் வருவதாம் என்றால் சரியாது. வெற்றி செயலுக்குண்டு விதியின் நியமம் என்று கற்று தெளிந்த பின்னும் கிளியே கவலைப்படலாகுமோ என்பானே மகாகவி பாரதி. தமிழ் எழுத்துக்களிலே ஒன்றுதானே ஆயுத எழுத்து. மகாகவி பாரதியினுடைய ஒவ்வொரு எழுத்தும் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயிப்பதற்கு உதவியாக இருக்கிற ஆயுத எழுத்தல்லவா? அவர் சொல்லுகிறார் என்ன? அவருடைய உறுதிமொழிகளை படித்து பாருங்கள் தோழர்களே. பாரதியாருடைய கட்டுரைகளை நீங்கள் கட்டாயம் வாசிக்கணும் வாழ்க்கை சிறப்பதற்கு. அதில் சொல்லுவர், இடையராது தொழில் புரிந்து இவ்வுலக பெருமைகள் பெற முயல்வேன், முடியாவிடில் விதிவசமென்று மகிழ்ச்சியோடு இருப்பேன். உயிர் பெருவலி யாவுள என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். உழையும் உப்பக்கம் காண்பார் என்றும் திருவள்ளுவர் சொல்லுகிறார். நாங்கள் மறுக்கலை. ஆனால் ஒரு பக்கமாக பார்க்கிற பொழுது நம்முடைய வெற்றி என்பதற்கு காரணம் நாம் மட்டுமல்ல. இன்று உலகத்திலே தலை சிறந்து விளங்குகிறார்களே, அவர்களை போய் கேட்டு பாருங்கள், உங்களுடைய முயற்சி மட்டும்தானா உங்களுடைய வெற்றிக்கு காரணம் என்று. இசையாகவே இருக்கிற மதிப்பிற்குரிய இசைஞானி இளையராஜா அவர்கள், ஏஆர் ரஹ்மான் அவர்கள், இலக்கியமாகவே வாழுகிற மதிப்பிற்குரிய பாலகுமாரன் அவர்கள், ஜெயமோகன் அவர்கள், என்ன நடந்தாலும் நடக்கட்டும் வெளிப்படையாக எழுதுவேன் என்று தைரியமாக இருக்கிற சாரு நிவேதிதா அவர்கள், மக்களை ஆன்மீக ரீதியாக அறிவியல் ரீதியாக நல்வழிப்படுத்துகிற சுகிசிவம் அவர்கள், இவர்களை எல்லாம் போய் கேட்டு பாருங்கள். உங்களுடைய வெற்றி, உங்களுடைய இந்த இடம் உங்களுடைய முயற்சியால் மட்டுமா வந்தது என்று கேட்டு பாருங்கள். ஒருவர் கூட ஆம் என்று சொல்ல மாட்டார். அவரின் தூண்டுதலால், இவரின் வழிகாட்டுதலால், இவருடைய உதவியால், இவருடைய பிச்சையால் என்று கூட சில பேர் சொல்லுவார்கள். மதிப்பிற்குரிய இசைஞானி அதைத்தானே சொல்லுகிறார். இறைவன் எனக்கு இட்ட பிச்சை தானே இசை என்று தானே சொல்லுகிறார். அப்போ என்ன அர்த்தம்? நம்முடைய உழைப்பையும் தாண்டி வேறொன்று இருக்கிறதுன்னு அர்த்தம். அதுதான் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம், வாழ்த்துக்கள். அந்த ஆசீர்வாதத்திற்கு சக்தி உண்டா? உண்டு. நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு உங்கள் அப்பாவும் அம்மாவும் நினைக்கிறது சாதாரணம். அதுக்கு தான் அம்மா அப்பா இல்லையா? ஆனால் உங்கள் இரத்த சம்பந்தமாக இல்லாதவர்கள் அல்லது உங்கள் பெற்றோர்களாக இல்லாதவர்கள், தாத்தாவோ பாட்டியோ பக்கத்து வீட்டுக்காரரோ நண்பரோ, நீங்கள் நல்லா இருக்கணும் நல்லா வரணும் என்று நினைத்தால், நல்லா வரணும்னா அந்த நல்லா வரணும் இல்லை. நீங்கள் திரைப்படத்தில் பார்த்துருப்பீங்க, நீ எல்லாம் நல்லா வருவடா அப்படிங்கிறது வேறு, நல்லா வரணும்டா அப்படிங்கிறது வேறு. இது நிஜமான நல்லா வர்றது. அப்படி நினைச்சா அந்த எண்ணங்களுக்கு வலிமை உண்டு, எண்ணங்களுக்கு வலிமை உண்டு. விவேகானந்தர் சொல்லுவார், நீ இந்த சமூகத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டாம், காட்டுக்குள்ளே போய் ஒரு குகைக்குள்ளே உட்கார்ந்து இந்த உலகம் சிறப்படைய வேண்டும் என்று நினை. உன்னுடைய எண்ணங்கள் அந்த பாறையை உடைத்து கொண்டு வெளியே வந்து இந்த சமூகத்தை செழுமைப்படுத்தும்னு சொல்லியிருக்காரே. ஆக எண்ணங்களுக்கு வலிமை உண்டு. நம்பலையா? மதிப்பிற்குரிய பெரும் சிந்தனையாளர் MS உதயமூர்த்தி அவர்கள் எழுதிய எண்ணங்கள் என்ற புத்தகத்தை படித்து பாருங்கள், அப்போ தெரியும். அப்போ ஆசீர்வாதத்திற்கு சக்தி உண்டு. அதுதான், அதுதான் அதிர்ஷ்டம். அது இஷ்டத்துக்கு வர்றது தான் அதிர்ஷ்டம். அதை நம்ம இஷ்டத்துக்கு வளைக்கிறதுனா பெரியவங்களோட ஆசீர்வாதம் வேணும். அதுக்கு இன்னைக்கு பெரியவர்களை போய் காணும் பொங்கல் தான். என்ன பொங்கல்? காணும் பொங்கல். நம்ம எதை போய் காணுகிறோம்? பல பேர் பீச்சை போய் பார்ப்பாங்க, பெரியவர்களை பார்க்க மாட்டாங்க. பீச்சை காணுகிற பொங்கல் காணும் பொங்கல்னு தான் பல பேர் பீச் இருக்கிற ஊரில் நினைக்கிறாங்க. அதனால தான் பீச்சே கோவப்பட்டு போய்
காணும் பொங்கல் அன்னைக்கு என்ன மட்டும்தான் பார்க்குறீங்க, பெரியவங்களை நீங்கள் பார்க்குறதில்லன்னு சொல்லி பீச்சு அவங்கள பார்க்க வந்துருச்சு. அதுதான் சுனாமி. அது உங்களுக்கு தெரியும். ஆக பெரியவர்களை கண்டு ஆசீர்வாதம் பெறுகிற பொங்கல் தான் காணும் பொங்கல். உங்கள் தாத்தா, உங்கள் பாட்டி, உங்கள் மாமா, இப்படி அவங்களோட சண்டை இருக்கலாம், கோபம் இருக்கலாம், வருத்தம் இருக்கலாம், அதெல்லாம் இன்றைக்கி மறந்துடணும். ஒரு நாள் முதல்வர் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு நாள் பிரியம், ஒரு நாள் காதல்னு கூட வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது தொடர்ந்து வரும் உங்களுக்கு. எனவே இந்த ஒரு நாளாவது எல்லாவற்றையும், எல்லா வெறுப்புகளையும், கோபத்தையும், வன்மம்னா மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கிற அந்த கோபத்தையும் மறந்து விட்டு பெரியவர்களை கண்டு ஆசீர்வாதத்தை வாங்குங்கள். ஆமாங்க, ஒரு மிகப்பெரிய ஷனாய் வாசிப்பு கலைஞர், முஸ்லீம், அவர் படே குலாம் அலிகான் அவருக்கு பேர். அவர்கிட்ட போய் இன்னொரு பாடகர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாராம். உடனே அதுக்கு இன்னொரு பாடகர், அவர் முஸ்லீமு, அவர் காலில் போய் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறேன்னு கேட்டாராம். அதுக்கு காலில் விழுந்தவர் சொன்னாராம், இவர் பாடகர் ஷனா இசைக்கலைஞர் இல்லை, இவர் சரஸ்வதியினுடைய வடிவம்னாராம். மதிப்பிற்குரிய ஜெயமோகன் அவர்கள் இந்த சம்பவத்தை எழுதியிருக்கிறார். எனவே இசைக்கலைஞர்கள் சரஸ்வதியின் வடிவங்கள், ஆசிரியர்கள் சரஸ்வதியின் வடிவங்கள், பெரியவர்கள் பல்வேறு வித வடிவங்களில் பல்வேறு வித மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் சென்று கண்டு ஆசீர்வாதத்தை வாங்கி வாருங்கள், காலில் தொட்டு கும்பிடுங்கள். மதிப்பிற்குரிய இசைக்கலைஞர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள், மதிப்பிற்குரிய பெரும் இசைக்கலைஞர் KJ யேசுதாஸ் அவர்களுடைய பாத பூஜை செய்ததை பற்றி நாம் படிக்கவில்லையா என்ன? ஆகவே இதை நீங்கள் மனதிலே கொள்ளுங்கள். KJ யேசுதாஸ் அந்த வெண்ணெய் குரல் கலைஞன் எப்படி வெண்ணெய் வழுக்கி கொண்டு அப்படியே அற்புதமான நீரூற்று மாதிரி வருகிறதோ, அப்படி நீரூற்றிலே நீருக்கு பதிலாக தேனும் வெண்ணையும் கலந்து வந்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட அற்புத குரலுக்கு சொந்தக்காரரான ஜேசுதாஸை எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள், அவரும் கிட்டத்தட்ட அவருக்கான சரியான இசைக்கலைஞர் என்று பல இசை விமர்சகர்கள் சொல்லுகிறார்கள். அவரை பாத பூஜை செய்வது மாதிரி நாமும் இன்னைக்கு நம்ம இந்த அளவுக்கு இருக்கமே, இதுக்கு நம்மளை தவிர யார் காரணம்னு ஒரு லிஸ்ட் எடுப்போம், ஒரு பட்டியல் போடுவோம். பட்டியல் போட்டு சென்று பார்ப்போம். முடியலையா தொலைபேசியிலாவது பேசுவோம், மெசேஜ் கொடுப்போம். குறுஞ்செய்தி வேண்டாம், நீண்ட செய்தியை அனுப்புவோமே. எதுக்கு குறுஞ்செய்தி? யாருங்க அவ்வளோ தூரங்க அங்கே போய் அவரை பார்த்து, சினிமா நடிகை 10 கிலோமீட்டர் தள்ளி ஒரு படப்பிடிப்பில் இருக்கிறார் என்றால் ஓடி போகிறது இளைய தலைமுறை. அந்த இளைய தலைமுறை இதையும் கொஞ்சம் யோசிக்கட்டும். நம்முடைய வெற்றிக்கு யார் காரணம்? நான் மட்டும்தானா? இல்லையே. மதிப்பிற்குரிய கவியரசர் கண்ணதாசனை ஒரு தடவை கேட்டாங்க, எப்படிங்க இப்படி எழுதுறீங்க அப்படி. அவர் சொன்னார், இன்னும் ஒரு சிறு குடிசையிலே இருக்கிறாளே சிறுகூடற்பட்டியிலே அந்த மலையரசினுடைய மகிமைன்னு சொன்னார். சிறுகூடற்பட்டி அவர் பிறந்த ஊர் காரைக்குடி பக்கத்தில் இருக்கு. அப்படி தான் பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். கண்ணதாசன் மட்டுமில்லை, பெரும் கலைஞர்கள், பெரும் சாதனையாளர்கள், எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு சொல்கிறாரே மதிப்பிற்குரிய இசை புயல். நான் அப்படியே மியூசிக் போட்டேனா அப்படின்னு சொன்னார் என்னைக்காவது? இல்லை. யார் நான் மட்டும்தான் காரணம் என் வெற்றிக்கு என்று சொல்லி இருக்கிறார்? இல்லையே. மதிப்பிற்குரிய பிரதமர் அவர்கள் என்ன சொல்கிறாங்க? நான் பிரதமராக இருப்பதற்கு காரணம் நீங்கள் தான் மக்களை பார்த்து சொல்கிறாங்களே. ஆக இப்படியெல்லாம் இருக்கிற ஒரு சமூகத்தில் நாம் நம்முடைய வெற்றிக்கு துணையாக இருக்கிறவர்களை மறந்துவிடக்கூடாது. ஆனால் அப்படி மறக்கிறோம். நன்றி கெட்டு இந்த சமூகம் இருக்கிறது என்று பலர் சொல்ல நாம் கேட்டிருக்கிறோம் இல்லையா? எவ்வளவோ செஞ்சங்க, மறந்துட்டாங்க. என்னுடைய உடம்பில் மொய்க்கிற காலகட்டத்திலே நான் இருக்கிறேன், என் பையன் மெயில் அனுப்புகிறான் என்று ஒரு அம்மா சொல்லுகிற மாதிரி, அந்த மாதிரி நாம் மறந்து விடுகிறோம். நன்றியை, மற்றவர்கள் நமக்கு செய்த உதவியை மறந்து விடுகிறோம். இந்த தேசம்தான் ஏகப்பட்ட நீதி இலக்கியங்களை வைத்திருக்கிறது. இந்த தேசத்தில் தான் ஏகப்பட்ட அநீதிகள் நடக்கின்றன. தனி மனித வாழ்க்கையில், தனி மனசு வாழ்க்கையில் என்று பல நிபுணர்கள் சொல்லுகிறார். மதிப்பிற்குரிய பெரும் எழுத்தாளரான சுஜாதா அவர்களை ஒரு நிருபர் பேட்டி கண்டார்.
சார் உங்கள் கதைகள்லாம் நீதி சொல்லாதா, சொல்லுமா? உடனே அதுக்கு அவர் பதில் சொன்னார், என் கதைகள் நீதி சொல்லாது, ஆனால் என் கதையே நீதியாக இருக்கும். ஆனாலும் நீதி கதைகள் இருக்கிற இந்த தமிழ்நாடு, இந்தியா, இதில் எத்தனை அநியாயம் பாருங்கன்னு பத்திரிகை எடுத்து பாருங்கன்னு சுஜாதா அவர்களை திருப்பி கேட்டார். எனவே அப்படிப்பட்ட சமூகம் இன்றைக்கு பல இடங்களிலே சீழ்பிடித்து கிடக்கிறது. கொப்புளங்களை மார்பகம் என்று நினைத்து நாம் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்படியாக இல்லாமல் நம்முடைய மனசை இன்னைக்கு ஒரு ஓவர்ஹால் பண்ணி பார்க்கலாம். யாரெல்லாம் நமக்கு உதவி செஞ்சா அவங்களுக்கு நன்றியோடு இருக்கமா. நன்றினா நம்ம நகையை கொண்டு போய் கொடுக்கணும், புடவையை கொண்டு போய் கொடுக்கணும், சேலையை வேட்டியை, அப்படி கூட இல்லை. அவங்க ரொம்ப ஏழை எளியவராக இருந்தால் வேஷ்டி சேலை ரவிக்கை துண்டு கொடுக்கலாம். நம்ம விட உயர்ந்த நிலையிலையோ சரி நிலையிலையோ இருந்தால் வார்த்தை போதுமே, வெறும் வார்த்தை. அதில் கூட நம்ம கஞ்சத்தனம் காட்டுறோமே இல்லைங்களா? வணக்கம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார், திரும்பி அவர் வணக்கம் சொல்கிறதுக்குள்ளே அவர் அப்படியே நடந்து வேற இடத்துக்கு போயிடுறார். இப்படி வணக்கம் சொல்லுவதே இயந்திரத்தனமாக போய்விட்டது. மதிப்பிற்குரிய கவிஞர் ஈரோடு தமிழன்மன் சொல்லுவார், என்ன சேது பார்த்து 10 வருஷம் ஆச்சு, 10ஆம் நம்பர் பஸ் வருது வரட்டுமா அப்படிங்கிறார். பார்த்து 10 வருடமான ஒரு நண்பரோடு 10 வினாடி கூட பேச முடியாமல் 10ஆம் நம்பருக்காக பரபரத்து கொண்டிருக்கிற வாழ்க்கை இந்த வாழ்க்கை. அப்படி என்னன்னா நம்ம சாதிச்சிட்டோம், பரபரத்து போய் மருத்துவமனையில் நிற்கிறோம், ரத்த அழுத்தம் அதிகம்னு சொல்லி. அவ்வளோதானே, ரத்த அழுத்த மானியே வெடிக்குது அளந்து பார்த்தா, அந்த அளவுக்கு ரத்த அழுத்தம் துடிக்குது. அப்படியாக இல்லாமல் இன்று நிதானமாக உட்கார்ந்து யோசித்து யார் யாரெல்லாம் நம்முடைய வெற்றிக்கு காரணம். இளைய தலைமுறையே, மாணவர்களே, உங்கள் எல்லா ஆசிரியர்களுக்கும் ஒன்று தொலைபேசுங்கள் அல்லது நேரிலே போய் பாருங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு துறையிலே இருக்கிறவர்களும், எந்த வயதுக்காரராக இருந்தாலும் எந்த தொழிலிலே இருந்தாலும், உங்களுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கிறவர்களை, உங்களை ஆளாக்கியவர்களை மதிப்பிற்குரிய சூப்பர் ஸ்டார் அவர்களும், மதிப்பிற்குரிய கலைஞானி அவர்களும், மதிப்பிற்குரிய அமரர் பாலச்சந்தர் அவர்களை காலில் தொட்டு விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் கேட்பார்கள் என்று நாங்கள் படித்திருக்கிறோம். ஏன்னா அவர் தான் 2 பேரையும் ஆளாக்கியவர். அதுக்கு பிறகு அவங்க அவரையே தாண்டி கூட சென்று விட்டார்கள், புகழிலும் பணத்திலும் என்று சொல்லுவார்கள். ஆனாலும் அவர்கள் வேர்களை மறக்கவில்லை. அதனால தான் கடவுள் அவங்க 2 பேருக்கும் மேலும் உன்னதத்தை தந்து கொண்டே இருக்கிறான் என்பார்கள். அப்படி ஒரு நன்றியுணர்வை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த காணும் பொங்கல். மற்றபடி உங்களுக்கு தெரியும் எதை காணுவது, எப்படி காணுவது என்பதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டாம். ஆனால் இன்றைக்கு யாரை கேட்டாலும் அந்த சமூகம் நன்றியோடு இல்லைங்க. உதவி செய்யவே பயப்படுறாங்க, தயங்குறாங்க, மறுக்கிறாங்க. மனிதாபிமானம் குறைந்து போய் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு பல பேர் சொல்கிறாங்க. தனிமை அதிகமாகி கொண்டிருக்கிற காலகட்டம், தனியாக இருக்கத்தான் பல பேர் பிரியப்படுகிறார்கள் என்று சொல்லுகிற காலகட்டத்திலே தான் நாம் வாழுகிறோம் அப்படிங்கிறாங்க. மனிதாபிமானம் குறைந்து போய் கொண்டிருக்கிற, இதயம் கெட்டிப்பட்டு கொண்டிருக்கிற காலகட்டத்தில் வாழுகிறோமே. இந்த காணும் பொங்கலிலாவது வெறுப்புகளை மறந்துவிட்டு, எனக்கு அவன் அப்படி செஞ்சான், எனக்கு அவன் இப்படி செஞ்சான், என்னை கஷ்டப்படுத்திட்டான், மறப்பதும் மன்னிப்பதும் தானே மனித வாழ்க்கையினுடைய ஒரு மகத்தான விசேஷம். நாம் கூட அரசியலிலே பார்க்கிறோமே, எதிரும் புதிருமாக இருக்கிறவர்கள் கூட சந்தித்து கொள்ளுகிறார்கள், வணக்கம் சொல்லுகிறார்கள், மரியாதை நிமித்தம் பேசி கொள்ளுகிறார்கள். அப்புறம் என்னங்க, அது இருக்கட்டும் ஒரு பக்கம். ஜெயிக்க வேண்டும், அவரை வீழ்த்த வேண்டும் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் அதை ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் நேரடியாக தொலைபேசியில், எழுத்தில், குறுஞ்செய்தியில், மின் அஞ்சலில் பார்க்க வேண்டாமா, பேச வேண்டாமா, ஸ்கைப்பில், ஐஎம்ஓவில் என்றெல்லாம் ஏகப்பட்டது இருக்கிறது. பார்த்து பேசுங்கள், உங்கள் நன்றியை அவர்களுக்கு தெரிவியுங்கள். கண்ணீரின் மூலமாக, நல்ல வார்த்தைகளின் மூலமாக, பாராட்டின் மூலமாக உங்களுடைய பிரியத்தை, உங்களுடைய மரியாதையை அவர்களுக்கு காட்டுங்கள். தயவு செய்து அப்படி காட்டுவதனால என்னங்க செலவாயிட போகுது? ஒரு ஃபோனு, ஒரு மெசேஜ், ஒரு மெயில், என்னங்க செலவாயிட போகுது? இல்லை, அவனை மன்னிக்கவே முடியாது. மன்னிக்கணுங்க, அதானே எல்லா இதுவும் சொல்லுது. பாவமே செய்யாதவர்கள் இவள் மீது கல்லெறியுங்கள் என்று இயேசுபிரான் சொன்னாரே. அவர் என்ன ஒழுக்க கேட்டையா பிரச்சாரம் செய்தார் என்று கேட்பாரே ஜெயகாந்தன். அந்த மாதிரி யார் தான் தப்பு பண்ணலை, சரி ஏதோ அந்த நேரத்தில் செஞ்சிட்டாரு அப்படின்னு இன்னைக்கு ஒரு நாளாவது ஒதுக்கி வைத்து விட்டு, நம்மை பிடிக்காதவர்களிடம் கூட, நம்மை சிரமப்படுத்தியவர்களிடம் கூட நாம் ஆசீர்வாதம் வாங்கலாம், அவரை சென்று பார்க்கலாம்.
தவறொன்றுமில்லை. அதன் மூலமாக அவர் நம் மீது வைத்திருக்கிற அந்த வன்மம், பழிவாங்குகிற குணம், நம்ம கெட்டு போகணும், நம்ம சிரமப்படணும் என்று நினைக்கிற அந்த பண்பு குறையும் அல்லவா? சாத்தான்களும் வேதம் ஓதலாம், தவறொன்றுமில்லை. அதனால் சில சாத்தான்கள் தேவதைகளாக மாறலாம். சாத்தான்கள் வேதம் ஓதுவதால் சாத்தானை பிடித்த பாவமும் கொஞ்சம் குறையும் அல்லவா? எனவே இன்று உங்கள் மனதை விசாலமாக்குங்கள். அகண்டு போகட்டும் உங்கள் மனது. மதிப்பிற்குரிய முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் சொல்லுவாரே, கனவு காணுங்கள் என்று. எனவே இன்று கனவு காணுங்கள். என்னவென்றால், நமக்கு உதவியவர்கள், உதவ போகிறவர்கள், உதவி செய்து நாம் மறந்தவர்கள், அல்லது உதவி செய்துவிட்டு சில சிக்கல்களினாலே எதிரியாக போனவர்கள் என்று எல்லோரையும் நாம் சென்று பார்ப்பதாக கனவு காணுவோம். கனவை இன்றே நனவாக்கவும் செய்வோம். நன்றி, வணக்கம்.